சமீபத்தில் நடந்த பிரஸ் மீட்ல காளியம்மாள் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க டிவிகேல இணைவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி ரொம்ப காலமா கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க என்டிகேல இருந்து வெளியில வரப்போறாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்ட காலத்துல இருந்து, ஏன்னா அப்பயே டிவிகே கட்சி தொடங்கப்பட்டது. 2024 டிவிகே கட்சி தொடங்கிட்டாங்க. அதற்கு முன்பே பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. காளியம்மாளுக்கும் சீமானவர்கள் என்டிகேவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அவங்க இருக்காங்களா இல்லையா, கூப்பிடுறாங்க கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அந்த 2024 தேர்தலுக்கு பிறகே அவங்க கட்சி விட்டு விலக போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு. அப்பயே டிவிக்கு போயிருவீங்களா, தாவேக்கா போயிருவீங்களா, விஜய் கட்சியில் இணைய போறீங்களா அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க தரப்புலேருந்து பதில் எந்த ஒரு பதிலுமே முழுமையாக சொல்லலை. அவங்க தாவேக்கா போகிறாங்களா அல்லது அதிமுக போகிறாங்களா அல்லது தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்களா. ஏன்னா காளியம்மாளை பொறுத்த வரைக்கும் தனியாக செயல்படக்கூடிய ஒரு செயற்பாட்டாளர் தான். அவங்க நீண்ட காலமாக மீனவ மக்களுக்காக, அந்த மக்களுக்காக நீண்ட போராட்டங்கள், நிறைய மக்கள் பிரச்சனையை எடுத்து போராட்டம் பண்ணி அவங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதன் பிறகுதான் நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக 2019 தேர்தலில் வடசென்னையில் போட்டிடுறாங்க. அப்போ அதன் பிறகுதான் அவங்க நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க செயல்பாட்டில் இருந்தவங்க தான். இப்போ இன்னொரு கட்சி மாறுறது அல்லது புதிதாக இயக்கத்தை தொடங்குறதுங்கிறது அவங்களுக்கு புதிது இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க தனியாக ஆரம்பித்தாலும் அவங்க செயல்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு கட்சியில் இயங்கினாலும் அவங்க அந்த கட்சிக்கு தொடர்ந்து பயணித்து இயங்கக்கூடிய ஒரு நபர் தான். நம்ம டிவிக்கே வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி 2024 இருந்தே வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் இரண்டு தரப்புலேருந்தும் வரணும். தாவேக்கா தரப்புலேருந்தும் வரணும், அப்படி இல்லைன்னா காளியம்மாள் தரப்புல இருந்தும் ஆமா அப்படிங்கிற ஒரு பதில் வரணும். அப்பதான் இதை நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும். காளியம்மாள் இணைவாங்களா இணைய மாட்டாங்களா அப்படின்ட்டு. இப்போ தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியிலேருந்து விலகுறாங்க அப்படின்னா ஒரு நேஷனல் பார்ட்டியில் ஒன்று நேஷனல் பார்ட்டியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபி இல்லைன்னா கம்யூனிஸ்ட் ஏதாச்சும் ஒரு கட்சியில் இணைவாங்க. அதாவது லோக்கல் பார்ட்டிலேருந்து போறாங்கன்னா. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகலேருந்து விலகினா அதிமுக போவாங்க, அதிமுகலேருந்து விலகினா திமுக போவாங்க. இது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள்லாம் இருக்கவங்க அடுத்தடுத்த கட்டமாக தன்னுடைய அரசியலுக்கு எந்த கட்சி சரியா இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் காளியம்மாள் அவர்களுக்கும், காளியம்மாள் அவர்களை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு சரியான ஒரு கட்சி தான் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். மேபி இணைஞ்சாங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டு பேருக்குமே இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா காளியம்மாள் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலையும் பேசக்கூடிய, அதற்கு குறித்து ஒரு பார்வை வைத்திருக்கக்கூடிய, அதற்கு ஒரு மாற்றங்கள் நிகழ்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பார்வையில் இருக்கக்கூடியவங்க தான். நாம் தமிழ் கட்சி சரியா பயன்படுத்தலை அல்லது இதில் வளர்றாங்க கீழே வராங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள இருக்க பிரச்சனைனால அவங்க அடுத்த கட்டமாக போக முடியல. எப்பயுமே ஒரு அரசியல்வாதியாக ஒருத்தங்க என்ட்ரி ஆகுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களை யாராலையும் எதுவுமே தடுக்க முடியாது. அவங்க அடுத்தடுத்த கட்டமாக போயிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு கட்சியை விட்டுட்டு வெளியில் வந்தோன்னா உங்களோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு அப்படின்னு கிடையாது. ஏன்னா அது ஒரு இயக்கம் மாதிரி. அரசியல் பேசுறேன்னா அவங்களால இயங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா அரசியல்வாதிக்குமே. அப்படிதான் காளியம்மாள் அவர்களை பற்றி ஏன் அந்த அளவுக்கு சொல்றேன்னா அவங்களோட செயல்பாடுகள் அப்படி இருந்திருக்கு. அவங்க நாம் தமிழர் கட்சின்னு மட்டும் பார்க்காம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட செயல்பாடுகள் நிறைய இருக்கும். காளியம்மாள் அவர்கள் தாவேக்கா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அதை அவங்களும் முடிவு பண்ணணும், தாவேக்காவும் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்கு. அதை தாண்டி கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. மேபி டிவிக்கில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஜனவரிக்கு பிறகு இருக்கலாம், இல்லைனா அந்த டிசம்பரில் எதுவும் அறிவிப்புகள் வரலாம். அது அவங்க தரப்புலேருந்து தான் வரணும். ப்ரெஸ் மீட்டில் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. ஏன்னா ஒரு நியூஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு பார்வையினால கேள்வி கேட்பாங்க. கன்ஃபார்ம் பண்ணுறது இப்போ செங்கோட்டையன் அவர்களை சொல்லும்போது செங்கோட்டையன் அவர்கள் சேர போகிறாரு அப்படின்னு 2-3 நாட்களுக்கு முன்னாடியே எல்லா ஊடகங்கள்லையுமே தெரிந்த செய்தி தான். அதன் பிறகு தான் இணைந்தார். அந்த மாதிரி அவங்க இணைய போகிறாங்கன்னா கன்ஃபார்ம் அவங்க சொல்லிட்டு தான் இணைவாங்க. திரும்ப எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிற விஷயம் ஏன் அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியலை தொடர்ந்து பேசக்கூடிய நபர்னால இணைவீங்களான்னு கேட்கும்போது நீங்கள் என்னையோட நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு பதிலை நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நான் உங்களை கூப்பிட்டு வச்சு சொல்லுவேன் அப்படின்ட்டு தான் இந்த ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் காளியம்மாள் வர்றது தாவேக்காவுக்கும் ப்ளஸ், காளியம்மாள் அவர்களுக்கும் ப்ளஸ்ஸாக தான் பார்க்க முடியுது. இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்தலுக்கு முன்பே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கட்சியில் இணைவாங்க. அது அதிமுகவா அல்லது தாவேக்காவா அல்லது தனியாக ஒரு கட்சியா, எனக்கு தெரிஞ்சு திமுக போக மாட்டாங்க, பிஜேபியும் போக மாட்டாங்க. இந்த 2 கட்சிகளை தாண்டி ஒன்று ஏடிஎம்கேவாக இருக்கும், இல்லைனா டிவிக்கே வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அவங்க தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தளபதியை சந்திச்சு பேசியிருக்காங்க. ஸோ இதுவும் கூட்டணி கணக்கா இருக்குமோ அப்படின்னு நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இல்லை, இப்போ அந்த விவாதம் போன வாரம் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு, அது இப்பயும் தொடருது. ஆனால் 2 தரப்பு இருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்லேருந்து சில பேர் தாவேக்கா கூட போகலாம் அப்படின்ட்டும், ஒரு சில பேர் டிஎம்கே கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டணி கணக்காக இருக்குது. என்னன்னா இப்போ எம்எல்ஏவாக இருக்காங்க காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியில் எம்எல்ஏவாக இருக்காங்கல்ல, அவங்களாம் டிவிக்கே போகணும் அப்படிங்கிற ஐடியாவில் இல்லை.
ஆனால் எம்எல்ஏ ஆகாத அல்லது அமைச்சரவை இந்த மாதிரிலாம் பார்க்காத சில பேர்லாம் இருக்காங்களே, ஒருவேளை இந்த கூட்டணிக்கு வந்தா, தாவேகா கூட்டணிக்கு வந்தா அங்கே தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாங்களே, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும்போது நம்மளும் எம்எல்ஏ ஆயிடலாம், அதிகமான சீட்டுகள் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை. இப்போ வந்து திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட ஒரு 40 சீட்டு கேட்குறதா சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே 25னா இப்போ அதுக்கு மேலே அதிகமாக ஒரு 10 சீட்டு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. 20 சீட்டுனா 20லேருந்து 30 அப்படிங்கிற மாதிரி தான் திமுக வந்து ஒரு கணக்கில் இருக்கும். ஆனால் அவங்க 40 சீட்டு 60 சீட்டு அதுக்கு மேலாம் கேட்டுருக்கும் போது காங்கிரஸில் வந்து எப்பயுமே அந்த கோஷ்டி மோதல் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து ஏன்னா தலைவர்கள் மாற்றம் படக்கூடிய கட்சியில் வந்து நான் தலைவராக இருக்கும்போது நான் ஒரு 10 பேரை வந்து சேர்த்து வச்சிருப்பேன், இன்னொருத்தர் தலைவராக இருக்கும்போது இன்னொரு 10 பேர் சேர்த்து வச்சிருப்பாங்க. உனக்கு அடுத்த வாட்டி சீட்டு, உனக்கு அடுத்த வாட்டி சீட்டு, நீ எம்எல்ஏ ஆகலாம், நீ இந்த தொகுதியில் எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்ட்டு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். எப்படி பாஜக வந்து தலைவர் மாற்றிக்கிட்டே இருக்கணும், அதே மாதிரி காங்கிரஸ்லேயும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சூழலில் வந்து ஒரு கோஷ்டியாக வந்து கும்பலாக வந்து இருப்பாங்க. அவங்களுக்குலாம் சீட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு பார்வை. இப்போ இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ எம்எல்ஏவாக இருக்கவங்க இதே கூட்டணியில் பயணித்தோம்னா மறுபடியும் எம்எல்ஏ ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருப்பாங்க. நம்ம அமைச்சராகணும் அப்படிங்கிற ஒரு பார்வை தேவையில்லை. டிவிக்கு சொல்கிற மாதிரி வந்து அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் தேவையில்லை. இந்த 2 பிரிவுகள் தான் அங்கே இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் செல்வாக்காக இருக்கும்போது தாவேகா வந்து உயர்ந்து நிற்குது. அதுவும் காங்கிரஸோட வாக்குகள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள், குறிப்பிட்டு டெல்டா பகுதிகளில் இருக்கும். அதே போல் தென் மாவட்டங்களில் அதிகமான வாக்குகள். அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள், அதே போல் கிறிஸ்தவ இஸ்லாமியர்களோட வாக்குகள் தான் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட வாக்கே இதுதான். அப்போது அந்த வாக்குகள் தானாகவே தாவேகா பக்கம் வரும்போது நம்மளும் அந்த பக்கம் போனோம்னா நம்மளுக்கும் இந்த வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் காங்கிரஸோட பார்வை. காங்கிரஸில் பல பேர் வந்து இந்த பார்வையில் தான் பார்க்குறாங்க. தேசிய அளவில் எப்படி இவங்க கூட்டணி அணுகுறாங்களா இல்லையாங்கிறது அடுத்தடுத்த கட்டமாக தான் தெரியும். ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து அவர்கள்ட்ட பேசியிருக்காரு. அப்போ பேசும்போது அங்க நடந்ததுக்காக ஒரு இரங்கல் தெரிவிக்கும் ஒரு பேச்சை தான் இருந்தவங்க, அது கூட்டணியா இருந்திருக்காது. ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பார்க்கும்போது இது கூட்டணி குறித்து பேசுறதுக்காக தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா ஒருத்தர் தலைமையிலேருந்து சொல்லாம வந்து பார்த்தாருன்னா ஒண்ணு கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க, இல்லைன்னா கட்சி பொறுப்பை விட்டு தூக்கிடுவாங்க. இதுல பெரிய ஒரு குழப்பம் வரும். ஆனா செல்வ பெருந்தகை அவர் வந்து இந்த இந்தியா கூட்டணி திமுக கூட்டணியில் தான் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மற்ற எல்லாமே வந்து 2 கருத்துக்கள் சொல்றாங்க. ஒன்று இந்த பக்கம் போகணும், இல்லைன்னா இந்த இதில் வந்து அதிகமான சீட்டு கேட்கணும் அப்படின்ட்டு தான். இது வந்து ஒரு அவங்களோட சீட்டு கணக்குகள் இருக்குல்ல, அதை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மேபி வர வாய்ப்புகள் எப்படி பாமகவை சொல்லணும், அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் ஒருவேளை அங்கே அதிகமான சீட்டுகள் கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் மக்கள் செல்வாக்கு தாவேகாவுக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு பெருவாரியாக வந்து முடிவு எடுத்துட்டாங்க. அதே போல் தேசிய அளவுலையும் இந்த வாட்டி ஒரு மாற்றமாக வந்தோம்னா தமிழ்நாடு அதே போல் புதுச்சேரியிலையும் கூட்டணி வச்சோம்னா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கலாம். கேரளாவிலையும் ஒரு பாப்புலாரிட்டி அப்படிங்கிற ஒரு பார்வையில் வந்து போகலாம். தேசிய அளவுலையும் தளபதி அவர்களை கொண்டு போகலாம். நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். இவ்வளோ யங்ஸ்டர்கள் வந்து தமிழ்நாட்டில் வாக்குகள் செலுத்தும் போது அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மாறும் அப்படிங்கிற ஒரு பார்வையில். ஏன்னா தாவேகா கூட கூட்டணியில் வந்தால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான், காங்கிரஸும் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற மாதிரி தான். இவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் ரூலிங் பார்ட்டி கூட ரூலிங்கில் இருக்கும்போது தன்னுடைய கட்சியை வளர்க்க முடியும். அவங்க வந்து செல்வாக்கு வந்து உயர்ந்து நிற்கும். அங்கே அடுத்த வாட்டி 2029 தேர்தலில் வந்து எம்பிகள் வந்து அதிகமாக இடங்களில் நின்று வெற்றி பெற முடியும். இதெல்லாம் வந்து ஒரு பாதி கணக்கு. இன்னொரு பாதி கணக்கு வந்து ஆல்ரெடி அரைச்சமாகவே அரைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை தான். ஏன்னா அவங்க வெற்றி பெற்றதை விட்டுட்டு வெளியில் வர மாட்டாங்கல்ல. அப்போ 2 தரப்பு இருக்குது. அங்கே சீட்டுகள் கிடைக்காதவங்கள்ட்ட ஒரு பார்வை இருக்குது. இல்லை ஒரு மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறவங்க, கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து தாவேகா பக்கம் போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா திமுக கூட இருந்தால் காங்கிரஸ் வந்து வளர விடாது, காங்கிரஸை வந்து வளர விடாது திமுக. அப்படி தான் எல்லா கட்சியும் வச்சிருக்கும். அவங்கள வந்து தனியாக வளர விட்டால் நமக்கு அதிகமான சீட்டு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்கள மட்டம் தட்டி வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. இதில் 2 தரப்பு இருக்குது. இன்னும் சில நாட்களில் வந்து காங்கிரஸ் கூட்டணி குறித்தான ஒரு முக்கியமான முடிவு வரும்னு சொல்கிறாங்க. அது வரும்போது கண்டிப்பாக பாமகவுக்கு எந்த அளவுக்கு தாவேகா கூட கூட்டணி வைத்தால் லாபமோ அதே போல் காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய ஒரு லாபம் தான். ஒரு கட்சியை வளர்க்கறதா இருக்கட்டும், அதே போல் சீட்டுகளாக இருக்கட்டும், அவங்க ஒரு அதிகாரத்துக்கே வராங்க அப்படின் போது இந்தியா முழுக்க அது பிரதிபலிக்கும். குறிப்பிட்டு தென்னிந்தியா முழுக்க பிரதிபலிக்கும். அதை எடுக்கிறாங்களா எடுக்கலையா அப்படிங்கிறது காங்கிரஸ் தலைமையும், தாவேகா தலைமை வந்து திமுக பாஜகவை தவிர எந்த கட்சிகள் வந்தாலும் தளபதி விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகள் வந்து வரவேற்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன முடிவு அப்படின்ட்டு கொஞ்ச நாளில் தெரிய வரும்னு பார்க்க முடியுது. அது அடுத்தடுத்த கூட்டணிகளும் நம்ம பார்க்கலாம்.